ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜா ஊழியத்தினுடைய சார்பில் 8வது மாதம் முடிந்து 9வது மாதம் முதல் நாளில் உங்களை ஷாம் டிவி மூலியமாய் யூடியூப் மூலியமாய் சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு தொடங்கி 8 மாதம் நம்மை ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். சென்ற மாதம் சொன்னார், ரூத் 2:12 அவரால் உனக்கு நிறைவான பலன் வரும் என்று சொன்னார். இந்த 9வது மாதம் முதல் நாளில் தேவ சமூகத்தில் இதற்காக காத்து இருக்கும்போது பல நாட்களாய் காத்திருந்தேன். இரவு நேரமெல்லாம் விழித்திருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு என்ன சொல்ல போகிறீங்க என்பதை எதிர்பார்ப்போடு காத்திருந்தேன். தேவ ஆவியானவர் திட்டமும் தெளிவாய் பேசின வார்த்தை வேதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க நாம கேட்கலாமா? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், நல்ல கவனிங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் நல்ல கவனிக்கணும். அவரோடு கூட இருக்கிறவங்க அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் தேவ ஆவியானவர் பேசுகிறார். இந்த 9வது மாதத்திலே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவர் அவர்களை ஜெயிப்பார். இதுக்கு மேலே 13வது வசனத்தில் அந்த மிருகத்தை ஜெயிப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவர் அதனுடைய எல்லா வல்லமைகளையும் முறித்து போடுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வெளிப்படுத்தல் 19:16 சொல்லுகிறது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமம் அவருக்கு உள்ளது. அங்கே தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15-16 வாசிக்க கேட்கலாமா? அந்த பிரசங்கம் ஆகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள, நல்லா கவனிங்க, அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூட ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். இந்த நாளில் இந்த மாதம் ஏன் ஆண்டவர் ராஜாதி ராஜா அவருடைய நாமம், அவர் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார், ஜெயித்து இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் பூமியில் இதே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களை அவருடைய காரியங்களை நமக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? மனுஷரே, நல்ல கவனிக்கணும். கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, பாருங்க, இந்த பூமியில் இருந்து ஆண்டவர் மரித்து உயிர் தேர்ந்த பிறகு வானத்துக்கு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதுதாங்க இப்ப முக்கியமான ரகசியம். இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள், அவருடைய பாடுகள் எல்லாமே நமக்கு தெரியும். சிலுவையின் பாடு, அவருடைய அவமானம், அவருடைய நிந்தை எல்லாமே தெரியும். ஆனால் இந்த பூமியில் மரித்த பிறகு உயிர் தேர்ந்த பிறகு வானத்துக்கு எப்படி ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு வருவார். எப்படி வருவார்? ராஜாதி ராஜாவாய் வருவார், கர்த்தாதி கர்த்தராய் வருவார், மகத்துவம் உள்ளவராய் வருவார். வேதம் சொல்லுது தானியேல் புத்தகத்தில்
7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர், மனுஷகுமாரனை போல சாயல் உள்ள ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர், இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். பாருங்க, வானத்தின் மேகத்தோடு வருகிறதை தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் எப்படி வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படி திரும்பி வருவார். வானத்தை அண்ணாந்து பார்க்கிற கலிலேயரை பார்த்து சொல்லுகிறார்கள். இங்கே வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். நல்லா கவனிங்க, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த 9வது மாதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் 14வது வசனத்தில் அவர் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ராஜாத்தி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார், திரும்பி வருகிறவராய் இருக்கிறார். எப்படி ஏறி போனாரோ அப்படி வருவார். அப்போ இந்த பூமியில் வாழ்ந்த போது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம தியானித்து பார்க்கணும். பாடுகள், இந்த நாளில் தெளிவாக சொல்கிறேன், சிலுவை, அந்த சிலுவையின் பாடுகளை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சிலுவையினுடைய அவமானங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம தியானிச்சு இருக்கிறோம். சிலுவை என்றாலே பாடு. அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டவர், அந்த சிலுவையில் அவமானப்பட்டவர், உனக்காக எனக்காக சிலுவையில் சாபமானவர், அவர் மரித்து உயிர் தேர்ந்து பரலோகத்துக்கு மேலே ஏறி போனவர், இப்போ சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறவர், ராஜாத்தி ராஜாவாய் திரும்பி வரப்போகிறார். அந்த நாளிலே சிலுவை சுமந்தவர் உயர்த்தப்பட்டு இருக்கிறார், சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறார், பிதாவின் வலது பட்சத்தில் இருக்கிறார், திரும்பி வருகிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். சிலுவையின் பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் சொன்னா மாளாது, விவரிக்கவே முடியாது. ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் பட்ட பாடுகள் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறது. அவர் பட்ட அவமானங்கள், இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் நாம எத்தனையோ வருஷமாய் அவமானத்தோடு பாடுகளோடு கண்ணீரோடு இருக்கிறேனே, ஆண்டவரே என் அவமானம் மாறாதா, என் கண்ணீர் மாறாதா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் வேதத்தில் ஆதியாகமம் புத்தகத்தில் 41 அதிகாரம் 41வது வசனத்தில் யோசேப்பை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த யோசேப்பு வாழ்க்கை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், தரிசனத்தை கண்டவன், தன் கூட பிறந்தவர்களால் பகைக்கப்பட்டான், கிணற்றில் தூக்கி போடப்பட்டான், எகிப்துக்கு விற்கப்பட்டான், அடிமையாக போனான், சிறையில் தள்ளப்பட்டான். அடிமையானவன் பார்வோனுக்கு யூக்களாய் மாற்றுகிறார். அதுதான் உயர்வு. உங்கள் வாழ்க்கையில் கூட, என் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லையே, என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கவில்லையே, எனக்கு வாழ்நாளெல்லாம் போராட்டமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். இந்த பூமியில் உனக்காக பாடுபட்டவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர் திரும்பி வரப்போகிறார், ராஜாத்தி ராஜாவை வரப்போகிறார். அவரோடு கூட இருக்கிறவங்க யாரு? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், அவரோடு கூட இருக்கிறவங்க நாம. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசித்து பார்த்தா அந்த தானியேலுடைய வேதனைகள் உமக்கு தெரியும். பாபிலோனுக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறார், கர்த்தர் உயர்த்துகிறார். யோபு புத்தகம் 42:12 உமக்கு தெரியும், நன்றாக தெரியும். யோபு பாடுகள் தெரியும், யோபனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தெரியும், அவனுடைய வேதனைகள் தெரியும். அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்களும் நான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார், ராஜாத்தி ராஜா, உன் தகப்பன் என் தகப்பன் இயேசு ராஜா திரும்பி வரப்போகிறார்.
அவர் வருகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். நீயும் நானும் ஆண்டவரை எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா புத்தகத்தில் 22வது அதிகாரம் 28லிருந்து 29 வரைக்கும் வாசிக்க கேட்கலாமா? மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஏன்னா பின்வாங்கி போகல. சோதனை வரும்போது இயேசுவை மறுதலித்துட்டு போகல, இயேசுவை விட்டு தூரம் போகல, என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தில் உட்காருவீர்கள். நிச்சயமா சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் மட்டும் உயர்ந்தார் இல்லை, அவர் ரோல் மாடல். நமக்கு யோசேப்பு ரோல் மாடல். இன்னைக்கு நீயும் பாடுகள் மத்தியில் 8 மாதம் கடந்து விட்டது. என் வாழ்க்கையில் ஆண்டவரை இன்னும் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் ஆண்டவரை பல விதமான நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அநேகருடைய ஏச்சு பேச்சு, அநேகருடைய வேதனையான காரியம் என் வாழ்க்கை என்னை உடைக்கிறது. எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. நான் வாழ்வதா சாவதா என்று சொல்லி போராடுகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட நான் உட்கார்ந்ததை போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அதுக்கு தான் சொன்ன, வாழ்க்கையில போராட்டம் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், உங்களோடு பொல்லாத பிசாசு போராடி இருக்கலாம், உங்களை ஆண்டவர்கிட்ட தூரம் போக வேண்டும் என்று முயற்சி பண்ணி இருக்கலாம், உங்களை ஆண்டவரை தேடாதபடி அநேக பாடுகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நீங்க ஆண்டவரை விட்டு சோதனை காலத்தில் அவ்வளோ நிலைத்திருந்ததுனால ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஆண்டவரோடு கூட உட்காருவாய். சகோதரனே, சகோதரி, நம்மை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாது. தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் அந்த 17 அதிகாரம் 14 வசனம் மறுபடியும் வாசிக்கலாமா? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தரும். நல்லா கவனிக்கணும், ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவாங்க. யாரு? நீங்க மட்டும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக அந்த மிருகங்களை எல்லாம் முறியடிக்கிறார். உன் வாழ்க்கையில் போராடின சாத்தானுடைய சத்ரு வல்லமைகளை முறியடிக்கிறார். ஆகினால் ஆண்டவர் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும். யாருங்க நீங்க? தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? தேவனால் அழைக்கப்பட்டவன் இருக்கிறவன் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்படவில்லை. அழைக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ அதனால்தான் இத்தனை பாடு உனக்கு, அதனால்தான் இத்தனை சோதனை, இத்தனை அவமானம். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட. அது மட்டும் இல்லை, உண்மையா இருக்க விரும்புகிற பாத்தியா? அவரோடு கூட இருந்து உண்மையா வாழணும். உன்னை நம்பி உண்மை உள்ளவன் நம்பி உன்னை அழைத்தார். ஆபிரகாம் இருதயத்தில் உண்மை இருந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின். அதனால் அழைக்கப்பட்டவங்க அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர், ஆனால் உண்மையாய் இருக்கிறவங்க அவரோடு கூட இருப்பாங்களாம். இந்த வேதத்தில் அவர்கள் ஜெயிப்பார்கள். அவர்கள் சிங்காசனத்தில் ஆண்டவரோடு கூட உட்காருவார்கள். ஆண்டவர் உங்களை யோசேப்பை உயர்த்தினது போல இந்த மாதம் உயர்த்துவார். இனி உங்கள் வாழ்க்கையில் கடந்த 10 வருஷம் 14 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எத்தனையோ வருஷம் ஆனாலும் இன்னும் நீங்கள் பின்வாங்கி போகாம, கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வாழ்க்கையில் உயர்வு உண்டு என்று எதிர்பார்க்குற உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன். தேவ ஆவியான நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் சொல்கிறாரு, என்ன நடந்தாலும்
நான் எதை எழுந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை கண்டவன் அல்ல, 1000 தோல்விகளை கண்டவன். நான் 100 வெற்றியை கண்டவன் அல்ல, நான் 1000 தோல்விகளை கண்டவன். தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றார், என்ன நடந்தாலும் எதை எழுந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க. எது வேணா போகட்டும், என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் ஜெயிக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாத்தி ராஜாவாய் வரப்போகிறார். உண்மையா சொல்றேன், நீ பட்ட பாடு விட்ட கண்ணீர் ஒன்று கூட வீண் போகாது, பலனுண்டு, பலனுண்டு. அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு ராஜாத்தி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் என்ற நாமம் அவருடைய பெயர். மகத்துவமானவர் நம் நடுவில் இருக்கிறார். நீ சாதாரண பிள்ளை இல்லை, ராஜாத்தி ராஜா பிள்ளை. அதனால கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உடைந்து போகாதே. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்வார். வேதம் சொல்லுது, எபிரேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம், உனக்கு சொன்னவரே உன்னை உயர்த்துவார், உனக்கு சொன்னவரே உன்னை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. இந்த மாதம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்கிறேன், காயத்தோடு சொல்கிறேன், நான் பட்ட அவமானத்தினால சொல்கிறேன், ராஜாத்தி ராஜா இனி நம்மை மாற்றி அநேகர் மத்தியில், அவமானப்பட்ட மத்தியில் நம்மளை உயர்த்துவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கு வந்த ராஜாத்தி ராஜனே, பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக தெய்வமே, இந்த வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளைகளை நாங்களும், பாடுகள் கொஞ்சமல்ல, வலி கொஞ்சமல்ல, அவமானங்கள் கொஞ்சமல்ல ஆண்டவரே, நாங்கள் அப்படி இருந்தும் விடலை, உங்கள் பாதத்தை விடலை, உங்கள் பாதத்தை விடலை. என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, எது நடந்தாலும் சரி, எதை எழுந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கி போகலை. இந்த பூமியில் நீங்கள் சிலுவை தூக்கி எங்களுக்கு ஆண்டவரே பாடுகளை குறித்து, அவமானத்தை குறித்து சொல்லிட்டு போனீங்க. நீங்கள் ஏறி போகும்போது மேகத்துக்கு, திரும்பி அந்த மேகத்திலிருந்து வரும்போது ராஜாத்தி ராஜா வருப்பாருங்க. இன்னொரு முறை ஆண்டவரே பாடுபடுவதற்காக வரல, அவமானப்படுவதற்காக வரல, ராஜாத்தி ராஜாவாய் ஆண்டவரை இந்த பூமியில் வரப்போகிற நீங்கள், உங்கள் பிள்ளைங்க நாங்கள். யோசேப்பை உயர்த்தின நீங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பரிசுத்தவான்களை உயர்த்தின நீங்கள், எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை 1 சாமுவேல் 2:8 புழுதியில் கிரவனை ஆண்டவரை சிங்காசனத்தில் உயர்த்தி வைத்தாராமே, உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டு என் பிள்ளைகளுடைய கண்ணீரும், என் பிள்ளைகளுக்கு இருந்த காயங்களை ஆற்றிடுங்க, தடைகளை மாற்றிடுங்க. உம்முடைய இரக்கத்தினால உண்மையில எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டாங்களோ, அது அலுவலகமாக இருக்கட்டும், வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஆண்டவர் குடும்பமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உம்முடைய வருகைக்காக எங்களுக்கு ஆண்டவரை திரளான கூட்டங்களை ஆயத்தப்படுத்த விடுதலை தாங்க. ஆண்டவரை ஒவ்வொரு கண்ணீரை தொடங்கி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.